தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஒரு பாராட்டு விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் அதை அமைத்திருக்கிறீர்கள். அதில் நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று அதை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள் அனைவரும் அரசர்கள், வேந்தர்கள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையில் வல்லுநர்கள். நீதி அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், வேந்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோல கலையுலகத்தில் கொடிகட்டி பறந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசும் இங்கே அமர்ந்திருக்கிறார். இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் டாக்டர் என்று சொன்னால் இறுதியில் அவர்தான் இருதய நோய்க்கு சிகிச்சை தருவதில் அவர்தான் அரசர். இப்படி எல்லோரும் அவர்கள் ஒரு மகத்தான நிலையிலே அமர்ந்திருக்கிற பொழுது நானும் முருகனும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மால் பண்ணையார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நயினார் நாகேந்திரன் அவர்களும் தான் எனக்கு தெரிந்து சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். இப்படி டாக்டர் அண்டே அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். 100 ஆண்டுகளை தொட்டுவிட்டாலும் பொது வாழ்க்கையிலே இருக்கின்ற அக்கறை சிறிது கூட குறையாத மாமனிதர் நம்முடைய டாக்டர் ஹெச் அண்டே அவர்கள். மத்தியில் குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னாலே அதோடு இன்னொரு பொறுப்பும் இணைந்து வந்து விடுகிறது. ராஜ்யசபாவினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பும் ராஜ்யசபாவினுடைய சேர்மன் என்கின்ற பொறுப்பும் வந்து விடுகிறது. அப்படி ராஜ்யசபாவில் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய மத்திய தகவல் தொழில்பரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய இணையமைச்சர், அன்பிற்கு இலக்கணமாக விளங்குகின்ற டாக்டர் எல் முருகன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு நிலைகளில் அமைச்சராய், சட்டமன்ற உறுப்பினராய், சட்டமன்ற குழு தலைவராய், இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி எல்லோருடைய அன்பையும் ஒருங்கே பெற்றிருக்கின்ற வாசத்திற்கினிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் ஒரு பாதி தான் உண்மை. அவர் சொல்லுகிற போது சொன்னார்கள், எனக்கு என்னுடைய வீட்டுக்கு எதிரிலே அவர் இருந்தார் என்று சொன்னார்கள். அது உண்மை இல்லை. அவருடைய வீட்டிற்கு எதிரிலே தான் நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். அவர் சொந்த வீட்டிலே இருந்தார், நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். ஆகவே என்னுடைய எதிர் வீட்டுக்காரர், என்னுடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற டாக்டர் ஏசி சண்முகம் ஜி அவர்களே, ஓய்வுற்ற நீதி அரசர் டாக்டர் TN வள்ளிநாயகம் அண்ணன் அவர்களே, நானும் அவரும் ஒரு விவாதத்திலே கலந்து கொண்டது எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த விவாதம் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ராஜீவ் காந்தி கொலை நியாயப்படுத்தி பல பேர் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில்
அது தவறு. அந்த கொலையை செய்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு விவாதம் நடைபெற்றது. அதில் நானும் நீதியரசர் அவர்கள் வள்ளிநாயகம் ஜி அவர்களும் கலந்து கொண்டு நியாயத்தின் பக்கம் வெற்றியோ தோல்வியோ ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நின்ற நினைவு எனக்கு இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய டாக்டர் பி ஜோதிமணி ஜி அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். நீங்கள் தமிழ் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய பற்று ஒன்றே போதும் நீங்கள் யாரையும் உயர்த்தி பேசுவதற்கு. அதேபோல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அதே கருத்தை தான் அவருக்கு முன்பாக பேசிய நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அதில் என்னவில்லை என்றால், மனிதனுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கின்ற மனநிலை தான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஸ்டேஷனையே எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்த பின்பு ஒரு சிலை வைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீர்களே, நிச்சயமாக நான் அதை ரயில்வே அமைச்சர் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோட டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், பணமும் பதவியும் வந்தால் ஒருவருக்கு உடனே வர வேண்டியது பணிவுதான். அந்த பணிவுக்கு சொந்தக்காரராக டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்கள் என்னை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒருவர் என்று சொன்னார்கள். நான் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி ஒரே அன்போடு தான் பழக வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படி என்னை குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்களே, டாக்டருக்கு படித்தாரா இல்லை எம்ஏ தமிழ் படித்தாரா என்று புரிவதற்கு நமக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு விட்டது. என்ன தமிழ், அதிலே எங்கே மை வேண்டும் எங்கே மை வேண்டாம் என்று நமக்கெல்லாம் சிறப்பாக பல இதை சொன்னவர். ஆனால் அவர் தன்னலமற்றவர் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டாக்டர் இடத்துல தலைவலிக்கு என்று சென்றால் கூட நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற நிலை இருக்கிற பொழுது நீங்கள் டாக்டர் இடத்திலேயே வரக்கூடாது, அப்பொழுதுதான் உங்கள் உடல்நலம் காக்கப்படும் என்று நம் மார்க்கெட்டிங் உலகத்தில் இப்படியும் அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை சிறிது செய்தால் கூட ஏதோ உலகத்திலே மிகப்பெரியதாக செய்து சொல்லுகின்ற மனிதர்கள், ஒன்றுமில்லாத பொருளை கூட கூவி கூவி விற்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் டாக்டராக இருந்து கொண்டு நீங்கள் டாக்டரிடத்திலே வரக்கூடாது என்பதற்கு ஆலோசனை சொன்ன ஒரு மாமனிதர் நம்முடைய இறுதியல் நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே. எம்ஜிஆர் அவர்களே ஒருவரை தன்னுடைய வாரிசாக அறிவித்திருக்கிறார். அரசியலிலே அவர் யாரையும் வாரிசாக அறிவிக்கவில்லை. ஆனால் எம்ஜிஆரை கண்டால் அவர் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லோரும் பெயரை சொல்லுவதற்கு கூட அஞ்சுவார்கள், சின்னவர் என்று தான் சொல்லுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த எம்ஜிஆர் அவர்களே என்னுடைய திரைப்பட வாரிசு என்று சொல்லுவதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் திரு பாக்யராஜ் அவர்கள்தான் என்று பெருமையாக இங்கே சொல்ல முடியும். எனக்கு சினிமாவை பற்றி அதிகமாக தெரியாது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லோருமே ஒன்றை பாராட்டுகிறார்கள். அதில் அவருடைய நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது என் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் திரைக்கதை என்றால் என்னவென்று ஒருவர் சொல்லுவீர்கள் என்று சொன்னால்
அது பாக்யராஜ் என்றுதான் சொல்ல முடியும் என்று சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டதை நான் பார்த்தேன். அவர் சொல்கிறார், தன்னுடைய நண்பனை பற்றி நான் சொல்லுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தால் கூட அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற கற்பனை வளமும், அதை கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்களே, கிரியேட்டிவிட்டி இல்லாதவர்கள் சினிமாவிலே வெற்றி பெறுவது என்பது முடியாது. அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு சொந்தக்காரரான கோவையை சார்ந்த அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் ஊனோடும் முதிரத்தோடும் உணர்வுகளோடும் இன்றைக்கும் என்றைக்கும் பிரிக்க இயலாமல் என்னோடு இணைந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றி கலந்த வணக்கத்தை இந்த மாலை நேரத்திலே உரித்தாக்கி, புண்ணிய பூமியான பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என் இதயத்திற்கு பெரிதும் நெருக்கமான என் வாழ்வோடு இரண்டர கலந்த தமிழகத்தினுடைய தலைநகர்